தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நவம்பர் 26, 27, 28ஆம் தேதிகளில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. ஆனந்தி, தமிழ்நாட்டில் இன்று 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எதனால் இந்த கனமழைக்கான ஒரு எச்சரிக்கை என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய அறிவிப்புல, தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இன்று ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது என்றும், இதன் காரணமாக நாளைய தினம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இது மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து அதற்கு அடுத்த 2 தினங்கள்ல தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும், இந்த தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதே போன்று தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்துல தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான ஒரு தாக்கம் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் 25ஆம் தேதி கடலோர தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள், குறிப்பாக கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 26ஆம் தேதி கடலூர், தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழைக்கான ஒரு வாய்ப்புகள் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே 27ஆம் தேதியும் இதே போன்ற ஒரு நிலை இருக்கும். குறிப்பாக விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரை, அதாவது ஆரஞ்சு அலர்ட்டுக்கான அந்த எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 27ஆம் தேதி கனமழை இருக்கும் என்றும், இதே போன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட மாவட்டங்களில் 28ஆம் தேதியும் மழைக்கான ஒரு தாக்கம் இருக்கும், கனமழையாக இருக்கும் என்பதனை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டு நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகளில் இன்றைய தினம் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். அதே போன்று 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் அதிகபட்சமாக 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றினுடைய தாக்கம் இருக்கும். இதன் காரணமாக அந்தந்த பகுதிகளில் மட்டும் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கை என்பது 25, 26 ஆகிய தேதிகளில் வட தமிழகம், தென் தமிழகத்தில் மிக கனமழைக்கான ஒரு எச்சரிக்கையை ஏற்கனவே இந்திய வானிலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையமும் இந்த எச்சரிக்கையை தற்போது குறிப்பிட்டிருக்கிறது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.